அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுது, இந்த கிரக நிலைகள் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள், யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில முக்கியமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, புரட்டாசி மாத கிரகநிலையை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இந்த மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாதுங்க. உங்களுடைய நண்பர்களும் பகைவர்களாக மாறுவாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகலான்னு சொல்லலாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, திசை புத்தி கேட்ட தெய்வ வழிபாடு நீங்க பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய கவலை கஷ்டம் எல்லாம் இதனால மறந்து போகும். புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போறாருங்க. உங்க ராசிக்கு 3, 12 இந்த இடத்துல அதிபதியா இருப்பவர் தான் புதன். அவரு இப்போ சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாங்க. உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் எல்லாம் இப்ப வரலாங்க. இது வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா இப்போ நீங்க சொந்த வீட்டுக்கு குடியேறும் யோகம் உங்களுக்கு வந்திருக்குங்க. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்போ உங்களுக்கு விலகுங்க. வருமானத்துல திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து வந்த அழைப்புகளை ஏத்துக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை செய்வீங்க. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு போறாருங்க. அதிசார கதியில அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் அடைவாரு. உங்க ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகமா இருக்குங்க. குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் உங்களுடைய வீட்டுல நல்ல காரியம் நடக்குங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பழம்பெற்ற குரு உங்களுக்கு ராசியில சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். எதிர்பார்த்தபடியே வருமானம் உங்களுக்கு உயருங்க. உங்க வீட்டுல 2-3 பேர் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு இருக்குங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் தொடங்க முடியல அப்படின்ற கவலை இப்போது உங்களுக்கு மாறுங்க. உயரதிகாரிகள் பழக்கத்தால ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்ய எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த டைம்ல முறையா வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருகவசம் பாடி குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. கும்ப ராசியில சஞ்சரிக்கும் சனி இந்த மாசம் முழுவதும் வக்கர இயக்கத்துல இருக்காருங்க. உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்கரம் பெறுவது உங்களுக்கு யோகமாக தாங்க இருக்கும். கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை நீங்க சந்திப்பீங்க. எதிர்கால நலன் கருதி சேமிக்கவும் நீங்க தொடங்குவீங்க. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடைபெற வழிபிறக்குங்க. உடன்பிறப்புகள் அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துல உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பொது வாழ்வில் புகழ் உங்களுக்கு கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு வரவும் செலவும் சமமாதாங்க இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றியும் கிடைக்கும். மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவாங்க. பெண்களுக்கு இல்லத்துல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. புதிய முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்காது. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்போதும் காணப்படுங்க. சுப நிகழ்ச்சிகளால வீடே களைகட்டி ஜேஜேன்னு இருக்குங்க. உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டங்க விலகி சென்ற சொந்தக்காரங்க எல்லாம் இப்ப வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. புதிய நண்பர்களோட அறிமுகம் உண்டாகுங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் வரும். பணப்புழக்கம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அப்பாவுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு இப்போ மறையும். அப்பா கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே அந்த பிரச்சனை சரியாயிரும். பிள்ளைக வழியில மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேருங்க. சகோதரர்களால சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்க முறியெடுப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டிய வருங்க. சக ஊழியர்களிடம் உங்களுடைய வேலையை நீங்க ஒப்படைக்க வேண்டாம். இந்த மாசம் கடைசியில பாத்தீங்கன்னா உங்க அதிகாரிங்க அனுசரியாக நடந்து கொள்வாங்க. எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வியாபாரத்துல உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சக வியாபாரிகளால ஏற்படும் மறைமுக தொலைகளை நீங்க முறியடிப்பீங்க. பங்குதாரர்கள் உங்ககிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அவங்ககிட்ட எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனநிமித்தி தரும் மாதமா இந்த புரட்டாசி மாசம் அமையுங்க. ஆனா மற்றவங்களோட நீங்க பேசும்போது பொறுமையா இருக்கணும். உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாம அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டு மனமும் கொண்ட உங்களுக்கு புரட்டாசி மாசம் நல்ல மாசமா இருக்குங்க. அக்டோபர் 9 வரை விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு செலவுகள் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அது எல்லாமே உங்களுக்கு சுப செலவாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள், வாழ்க்கைக்கு தேவையான இடம், வீடு, பிள்ளைகளுடைய கல்வி, சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு இந்த மாதிரி செலவுகள் தான் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல 4, 6, 8 இந்த இடத்துல விரைய குரு உங்ககிட்ட பார்ப்பதனால மனசுல நிம்மதி, சந்தோஷம், தெளிவும் இருக்குங்க. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்பை எல்லாம் விலகும்னு சொல்லலாம். எதிர்ப்பு, போட்டி, விரோதம் அப்படின்ற நிலைமையில இருந்து உங்களுக்கு இப்போ சாதகமான நிலை உங்களுக்கு வருங்க. இழுபறியாக இருந்த வழக்கு எல்லாம் இப்ப வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் தேடி வருங்க. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். அக்டோபர் 8 முதல் ஜென்ம ராசிக்குள்ள அதிசாரமாக சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9 இந்த இடங்களை பார்ப்பதனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ உங்களுக்கு விலகும். பிள்ளைகளால பெருமை உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட விரிசல் விலகுங்க. நண்பரால் ஆதாயமும் உங்கள்கிட்ட அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டாகுங்க. கோவில் வழிபாட்டில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதால குடும்பத்தினரை அனுசரிச்சு போது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பேச்சுல நிதானம் ரொம்ப அவசியம். உங்க செல்வாக்கு மூலம் யாரையும் பகைச்சு கொள்ள வேண்டாங்க. நீங்க காலதீஸ்வரரை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் தீரும், நன்மைகள் உண்டாகும்னு சொல்லலாங்க. பூசம் நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் அதே நேரத்தில் உறுதியாக செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும் மாசமாக இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் அங்க ராசு சஞ்சரிப்பதனால நெருக்கடி பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டாலும் விரைய குருவின் பார்வை அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருப்பதனால நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பாருங்க. உங்களுக்கு பொன் பொருள் வந்து சேரும். திடீர்னு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்க தன குடும்பாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்துல செஞ்சிருப்பதனால எடுக்கிற முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்குங்க. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்டு இருந்து இழுபறியா இருந்த வந்த வேலைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்குங்க. உங்க வேலைகளுக்கு சகோதரர்கள் உதவியாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்கிறதுனால உங்களுக்கு லாபம் அதிகமாவே இருக்குங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் புத்த தாதா புதன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அதோடைய விளைவை பத்தி நீங்க யோசிச்சு செயல்படுவீங்க. எடுக்கும் முயற்சியில ஆதாயம் எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற வழிமுறை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போது நிறைவேறும். அதிர்ஷ்டகாரகரான சுக்கிரன் சஞ்சார சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில செல்வாக்கும் உங்களுக்கு கூடும்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாம் இப்ப கிடைக்குங்க. அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாவே அமையுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் கூடும். நீங்க தர்பரணீஸ்வர வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பயம் எல்லாம் தீருங்க. உங்க உடல்ல ஏற்பட்ட சங்கடமும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனமா செயல்பட்டு ஆதாயம் அடையும் உங்களுக்கு புரட்டாசி மாசம் அதிர்ஷ்டமான மாசமே அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் செல்வாக்கு உங்களுக்கு உயருங்க. எடுக்கும் முயற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நெருக்கடி நீங்கும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயருங்க. கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும்னு சொல்லலாம். எந்த வேலையை எப்படி செஞ்சு எப்படி முடிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆதாயத்தை நீங்க அடைவீங்க. உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு உயருங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாசம் முழுவதும் சூரியன் 3ஆவது இடத்துல இருப்பதனால எடுத்த வேலைகள் தடையின்றி நடக்குங்க. இழுபறியா இருந்த முயற்சி எல்லாம் இப்போ உங்களுக்கு வெற்றியாக அமையும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். அக்டோபர் 9 வரை தன குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரனால பொருளாதார நிலை உங்களுக்கு உயருங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய வாகனம், நவீன பொருட்கள் அப்படின்னு வாங்கின நிலை உங்களுக்கு உண்டாகுங்க. குரு பார்வை சாதகமாக உங்களுக்கு இப்ப இருப்பதனால வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைக்குங்க. தம்பதிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இப்போ உண்டாகும். திருமண வயசுல உள்ளவங்களுக்கு இப்போ திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
குழந்தைகளுக்காக ஏங்கியவங்களுக்கு நல்ல தகவல் இப்போ வந்து சேருங்க. புரட்டாசி மாசம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாசமாக அமையும். நீங்க ஆண்டாள் அழகரை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காணலாம். ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் துறையில இருப்பவங்க, தொலைபேசியில பேசி வாடிக்கையாளர் பிடிக்கக்கூடியவங்க அனைவருக்கும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான சம்பளம், வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குடும்பம் சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாவே இருக்குங்க. வாழ்க்கை துணை இவர் தான் அப்படின்னு உறுதி செய்வீங்க. அப்படி இல்லைன்னா நிச்சயமும் நீங்க பண்ணுவீங்க. மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி நிறைந்த மாசமா இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு அமைதுங்க. இது வரைக்கும் இல்லாத வகையில முன்னேற்றங்கள் இனி தொழில காணும் யோகம் இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை, முகத்துல தேஜஸ் உண்டாகுங்க. காசு பண வரவுக்கு எந்தவித குறையும் இப்ப இருக்காது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமா இது இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.